Daily. Taste the Daily. பெண்களின் திறன்களை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அந்த பணியினை தொடங்கி வைத்தார்கள். அந்த பணியை ஒட்டி தமிழ்நாடு முழுவதிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று 2000க்கும் மேற்பட்ட ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள் தூர்வாரி தூய்மைப்படுத்தப்பட்டது. அதேபோல் அதே ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சைதாப்பேட்டையில் சென்னையை பொறுத்தவரை இந்த பூமி வறண்டு கிடக்கின்ற காரணத்தினால், நிலத்தடி நீர்மட்டம் மிக கீழே போய்விட்ட காரணத்தினால் மழை நீர் சேகரிப்பு மையங்களை சைதாப்பேட்டைக்கு வந்து தொடங்கி வைத்தார்கள். அந்த வகையில் சைதாப்பேட்டையில் மட்டும் 248 இடங்களில் மழைநீர் சேகரிப்பு மையங்கள் தொடங்கி இந்தியாவிலேயே ஒரு தொகுதியில் அதிகமான மழைநீர் சேகரிப்பு மையங்கள் சாலைகளில் அமைந்திருக்கிற தொகுதி என்கின்ற பெருமையை சைதாப்பேட்டையை பெற்றது. அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த 2020 ஜனவரி 5ஆம் தேதி இதே இடத்திற்கு வந்து பக்கத்திலே இருக்கிற கலைஞர் கணினி கல்வியகத்தை தொடங்கி வைத்தார்கள். கலைஞர் கணினி கல்வியகத்தின் மூலம் இதுவரை 1020 மாணவ மாணவியர்கள் டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி எஸ், டேலி அதேபோல் MS ஆஃபீஸ் போன்ற பல்வேறு பயிற்சிகளை பெற்று பல்வேறு பணிகளுக்கு 18,000 முதல் 40,000 வரை சம்பளம் பெற்று 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட ஒரு 160 பேருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பட்டங்களை தந்திருக்கிறார்கள். அவர்களுடன் குழு படங்களை எடுத்திருக்கிறார்கள். அதேபோல் இது போன்ற ஏராளமான திட்டங்களை இந்த தொகுதியில் மட்டும் செய்திருக்கிற நம்முடைய முதல்வர், தமிழ்நாடு முழுவதும் மகளிரின் மேம்பாட்டிற்காக ஏராளமான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற முதல்வர், இதற்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு அடிப்படை கொளத்தூர் தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தொகுதியில் அவர் தொடங்கி இருக்கிற அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்கின்ற அமைப்பும், அதன் மூலம் இது போன்ற பணிகளுக்கு முன்னேற்பாடாக அவர் செய்து கொண்டிருக்கிற பணிகளும் தான். இங்கே மேலே வந்து தையல் பயிற்சியினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அழகுக்கலை பயிற்சியினையும் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அழகுக்கலை பயிற்சியை பொறுத்தவரை நேச்சுரல்ஸ் இந்தியா என்கின்ற மிகப்பெரிய நிறுவனத்தோடு இது பற்றியான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது சைதை தொகுதியில் பெண்கள் திறன்களை மேம்படுத்தும் வேலைவாய்ப்பு மற்றும் சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக மகளிர் மேம்பாட்டுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளும் முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது உருவாகி இருக்கக்கூடிய அந்த கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தின் மூலமாக பெண்களில் அந்த சுய வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் பொருட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல பெண்கள் வாழ்வில் முன்னேறவும், குறிப்பாக குடும்ப பெண்கள் யாருடைய வருமானத்தையும் நம்பாமல் தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் நீதி ஆதாரமாக விளங்கும் பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையிலே தொழிலுக்கான அந்த முதலீடு தற்போது தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இத்தகைய இந்த மகளிருக்கான மையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு வந்து நேரடியாக அவர்கள் தொழில் முனைவதை பதிவு செய்து கொண்டு அங்க இருக்க அரசின் மூலியமாக தொடர்ச்சியாக கடன் பெற்று அந்த புதிய தொழில்களை உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இயங்கி வரும் மகளிர் சுய மூலமாக தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சைதாப்பேட்டையில் அந்த பெண்கள் திறன்களை மேம்படுத்தும் வகையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைத்திருக்கிறார். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.